சொல்லு. அக்ஷரா. அக்ஷரா தான், சொல்லு. சர்ப்ரைஸ் டான்ஸுக்கு பேர் கொடுத்துருக்கியா? சர்ப்ரைஸ் டான்ஸா? அச்சோ, நான் மறந்தே போயிட்டேனே. விளங்கிரும். எங்ககிட்ட சொல்லாமா அதெல்லாம் சர்ப்ரைஸ் டான்ஸ்? அது வேறடி, நான் அப்புறமா சொல்கிறேன். ஒரு நிமிஷம் ஃபோனை வை. என்னன்னு சொல்லு. ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு ஃபோனை வைடி, எனக்கு ஒரு வேலை இருக்குடி. எனக்கு காலையில் எந்திரிச்சு வேலையே இல்லாமல் உனக்கு ஃபோன் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு வைடி, எனக்கு மண்டே வெடிச்சிடும். வெடிச்சா ஹாஸ்பிட்டல் போன வந்து பார்க்குறேன். சரி, நீ எல்லாம் என்ன பொண்ணும் வச்சு தொலை. தேங்க்யூ ஸோ மச். இப்போ கட் பண்ணி தொலை. இவ எதுக்கு இப்போ கால் பண்ணுறா? சொல்லுங்க சும்மா. என்ன இந்த டைமில் இப்போ காலேஜ் கிளம்புற டைமில் கால் பண்ணியிருக்கீங்க? வேறு எதுவுமா? ஃபர்ஸ்ட் கால் பண்ணவங்களும் பேச விடணும், தோணு பேசக்கூடாது, சரியா? சரி சொல்லு. ஆமாம், எங்கே இருக்கீங்க? ஏன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் சொல்ல தெரியாதாக்கும். ஏன்னு சொல்லு. திடீர்னு ஃபோன் போட்டதும் காலங்கத்தால் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வீட்டில் தான். பாடா. என்னாச்சு இப்பயாவது சொல்லு. இன்னைக்கு வயலட் கலர் வேண்டாம். புரியல. அதான் நேற்று ட்ரெஸ் கலர் சொல்லியிருந்தோமே, வயலட் கலர், அது வேண்டாம். ஏன் என்னாச்சு? எனக்கு பிடிக்கல, பிளாக் கலர் போட்டுவாங்க. நான் அடுத்தலாம் வச்சிட்டேன். பிளாக் கலர்லாம் போட முடியாது. சரி, எனக்காண்டி இது கூட பண்ண மாட்டீங்களா? ஷோ. என்ன? சரி போட்டு வரேன். சரி ஓகே, சீக்கிரமாக கிளம்பி வாங்க, எனக்கு லேட் ஆயிடுச்சு. சரி வைடி. அவர் குட் மார்னிங் கூட சொல்ல தெரியாது. வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஆமாம், உங்கள் மரியாதை தான் இப்போ பார்த்தனே. கால் பண்ண உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் கூட சொல்லலை. எங்கடி நீ என்ன சொல்ல விட்டேன்? பேசவே வேணான்னு சொல்லிட்டுருக்கியே. நான் அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? சரி, என் மேலே தான் தப்பு, சாரி. ஓகேவா? குட் மார்னிங். என்ன இப்படி உடனே சாரி சொல்லிட்டீங்க? பின்ன என்ன பண்ண சொல்கிறேன்? இல்லை, கொஞ்சம் ஈக்குவல் இல்லையா? எதுக்கு? இல்லை, நானே ஃபோன் போட்டு நானே சண்டை போட்டு நானே திரும்பி குட் மார்னிங் சொல்கிறேன். அதனால தான் உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையா? யாராச்சும் ஒரு ஆள் விட்டு கொடுக்கணும்ல எப்படியும். ஸோ நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. இதில் நானே விட்டு கொடுத்துக்கிறேன். இதில் என்ன இருக்குது? இப்போ கோவப்பட மாட்டீங்க? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. அப்போ கோவம் வருமா? வராது. பொதுமா தெரியாமல் சொல்லிட்டேன். சரி சரி. லவ் யூ டாச்சுமா. லவ் யூ டூ மாமா. மாயோனே செல்ல மாயோனே, மாயோ செஞ்சு அழ தூக்கும் மாய மச்சானே. இந்தாங்க காப்பியை குடிங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன், நீயே கொண்டு வந்துட்ட. நீங்கள் நினச்சதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு காப்பியை குடிங்க. சரி குடு. என்னங்க என்ன அவனுங்க காணோம்? வருவானுங்கம்மா, நீ கத்தாதம்மா. இல்லை, காலையில் நைட்டே சொன்னானுங்களே என்கிட்ட சீக்கிரமாக கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுவ. ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னானுவ. அப்படியா? அப்போ நீ யார் கிளம்பிருப்பானுவ? வந்துட்டு இருப்பானுவ. இந்த சின்னவனே வந்துட்டான். ஐயா, நீயே கீழே இறங்கி வந்துட்ட. அவனுங்க 2 பேரும் இன்னமா கிளம்புறானுவ. அம்மா அது இருக்கட்டும், அவங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் காலையில் காஃபி கொடுத்துருக்கீங்க, வந்தவனுக்கு ஒரு காஃபி கொடுத்துருக்கீங்களாம்மா? ஏழு காலையில் ரூமுக்கு எடுத்து வந்ததுக்கு நீ தானே வேணாம்னு சொன்னேன். கீழே வந்து நான் குடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். இப்போ தான் நான் வந்துட்டேன், எடுத்துகிட்டு வாங்க. சரி, பேசிட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன். என்னப்பா இது நம்ம வீடு தானா, இல்லை நானும் மாற்றிக்கிட்டு வந்துட்டேனா? ஏன்டா ஒரே சைலண்ட்டாக இருக்கே? எதுக்குள்ள நின்றுட்டே இருக்கும், உட்காரு. அதுவும் சரி தான். எங்களை அவனுங்க 2 பேத்தையும் காணலி. என்ன அண்ணன் நீ காலேஜ் வரலன்னு தானே சொன்னாவ? வரலன்னு சொன்னானா? ஏன்? அண்ணி வரேன்னு சொல்லியிருக்காங்களா, வெளியே கூட்டிகிட்டு போகிறான். அதனால் நீ காலேஜ் வரலவன். நானும் சின்ன அண்ணன் தான் போகிறோம். சரி, அவனையாச்சும் எங்க? இந்த அண்ணனும் வந்துருச்சுல. என்ன ஒரே என்ன பற்றின பேச்சா இருக்கு? ஏன்னா பொண்ணு பார்க்க எங்கேயும் போகிறோமா என்ன? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, ஒயிட் ஷர்ட்டில் ஆளே கலக்கலாம் வந்திருக்கீங்களே, இன் பண்ணி வேற போட்டிருக்கீங்க. எப்பவும் அப்படி தானே வருவேன். இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களே. எப்படியோ ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்ட போகிறீங்க, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது சும்மா இருடா, நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அம்மாங்கப்பா இல்லை, காஃபி கொண்டு வர போயிருக்கான். அவன் தான் கேட்டாமல, அதான் கொண்டு வர போயிருக்கான். நீ போய் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குனே, இன்னும் காஃபி வந்த பாட்டில். அதுக்கு தான் நீ பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். அவன் பொட்டாட்டி வந்து கொடுப்பான்ல. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கூட தான் அன்னைக்கு ஏழை நான் வாங்கி குடிப்பேன். ஒன்னெல்லாம் இந்தாங்கடா. என்னை அண்ணே வரல, நம்ம 2 பேரும் மட்டும்தான். போகலாமா? யார் கூடயும் எது நினச்சா சண்டையா? இல்லையே, ஏன்? ஒன்றும் இல்லை. சரி வா போனோம். சரி, நீங்கள் பேசிட்டு கிளம்புங்க, நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் எங்கே போகிறீங்க? அம்மா கிச்சனில் போய் சமைக்க போகிறேன். நாங்கள் வந்து காலையில் சாப்பிடவே மாட்டோமே, நீங்கள் எதுக்கு சமைக்கிறீங்க? ஏழு நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்க. உங்கள் அப்பாவும் நானும் இருக்கோம்ல, நாங்கள் சாப்பிடணும்ல. இன்னைக்கு உங்கள் அண்ணன் வேறு வீட்டில் இருக்கான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. சரி சரி, நீங்கள் எங்கேப்பா போகிறீங்க? டே, என்னாலெல்லாம் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியாது. நான் ரூமில் போய் நல்லா படுத்துட்டு டிவியை போட்டோம்னா கொஞ்சம் நேரம் தூக்கம் வந்துடும். தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தால் உங்கள் அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிடுவா. அப்படியே சாப்பிட்டு திரும்பவும் உறங்க வேண்டிதான். ஆக மொத்தம் உறங்கறதுல குறியாக இருக்கீங்க. பின்ன எனக்கு என்ன வேலை? சரி போங்க. டேய், உட்காந்துட்டே இருக்கான், கிளம்பலாமா? கிளம்பலாம். நிஜமாக சொல்கிறேன், எதுவும் பிரச்சனை இல்லையே. ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்படியே கேட்டுட்ருக்கீங்க? எனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, நேற்று வயலட் கலர் போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அக்ஷரா சொன்னான்னு சொல்லியிருந்தேன். இப்போ பிளாக் கலரில் போட்டிருக்கியே, அதான் கேட்டேன். இதுதான் பிரச்சனையா? அவள் தான் காலையில் கால் பண்ணி பிளாக் போட சொன்னான். எதுக்குன்னு தெரில.
உனக்கிட்ட சொல்லியிருப்பாளா இல்லையான்னு தெரியல, ஆனால் சொல்கிறேன். தெரியலன்னா சண்டை கண்டை போட்டு தொலைஞ்சிடாத. அந்தளவுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ சர்ப்ரைஸ் டான்ஸ். ஆமாம், என்ன டான்ஸா கேட்டியா? என்னது சர்ப்ரைஸ் டான்ஸ்? ஏன் அவ தாண்டா நேம் கொடுத்துருக்கான். எதில்? ஃப்ரெஷர்ஸ் டேயில் ஆச்சு. ஐ மீன் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாளா? ஆமாம். என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்கே நீ சொல்ல விட்டுருப்ப, நொனன்னு இருப்ப. சரி. என்னமோ இது ஸ்பெஷல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலாம். ஒரு ஸ்பெஷல் பர்சன் கூட டான்ஸ் ஆட போகிறாளாம். எனக்கு தெரியாமல் யார்? என்கிட்ட சொல்லவே இல்லையே அவ. வர்றேன்டி இருடி. ஏன் சண்டை கண்டை போட்டுறது? அதுவும் நான் சொன்னேன்னு சொல்லிடுறாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. காலேஜில் டான்ஸ் ஆடுறது, அதுவும் பசங்க பொண்ணுங்க எல்லாம் கலந்து ஆடுறது ஒரு விஷயமே கிடையாது. நான் இப்போ அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லையே. என்கிட்ட சொல்லலையேன்னு தான் கேட்டேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அவள் டான்ஸ் ஆடினா எனக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் காலேஜ் டைமில் என்ஜாய் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதாக்கும். ஏன்னே வாங்கனே. புரிஞ்சா சரி, வா போலாம். பூவே காதல் பூக்கும் பூவே சாரல் வீசல். இவங்களுக்கு சேலை பற்றியா? ஆமாடி, பாத்தியா? சேலையில் அந்த பொம்பளை அழகாக தானடி இருக்கா. எதுக்கடி சும்மா அந்த பேண்ட்டு சட்டையும் போட்டுட்டு வரா? இது அதுதான் கொஞ்சம் வசதியாக இருக்கும் போல. லேட்டாக எந்திரிக்கிறது, அப்படி குளிச்சதை அப்படியே போட்டுக்கிட்டு வரலாம்ல. இதெல்லாம் மடிப்பு எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும். சப்பா நம்மளாலே முடியல. இது எப்படி கட்டும்? அதுவும் சரி தாண்டி. வெல்கம் மேம். இருக்கட்டும்மா. எல்லாம் ரெடி ஆகிடுச்சா மேம்? என்னத்த ரெடியாக இருக்குது? என்ன சாப்பாடு சமைச்சிட்ருக்காங்க. சாப்பாடு ஹோட்டல் ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே என்ன ரெடி ஆகணும்? எடி லூஸு, எல்லா பசங்களும் வந்துட்டாங்களா? ஸ்டேஜெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். மேம் ஸ்டேஜ்லாம் நேற்று ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நீங்கள் உள்ளே போங்க மேம். சரி. இடி காலையில் கிளம்பிட்டுன்னு சொன்னாரடி. இவர் என்னடி இன்னும் காணோம்? வருவார்ல? இடி வருவாரடி. ஓ அவசரத்துக்கு வர முடியுமா? இதுக்கு நீ இவ்வளோ நேரமாடி? ஒழுங்கா நிற்கிறியா இல்லை நீ மட்டும் தான் வெல்கம் பண்ணணும்? நான் உள்ளே போயிடுவேன். சரி, அது இருக்கட்டும். நீலாம் இங்கே நீயே அவ்வளோ ஒன்றா தானே வருவீங்க? காணோம். நான் தாவணின்றதுனால சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன். அவள் சாரி கட்டிகிட்டு இருந்தா. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். நீ போ, நான் வரேன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். எடி வரேன்னு சொன்னால் விட்டுட்டு வந்துடுறா. கூட்டிகிட்டு வர வேண்டியதானே? போடி என்னால். அவள் தான் போன்னு சொல்கிறாள். என்ன பண்ண சொல்கிறேன்? போன்னு சொன்னாலா? அவள் அப்படி சொல்ல மாட்டாளே. அப்படி தான் சொன்னா. நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன சரி, வராரு அவரு. வெல்கம் சார். ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க சார்? அதெல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சார். வெல்கம் சித்தார்த் சார். வெல்கம். சர்ப்ரைஸ் டான்ஸ் இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை. நேற்று ஃபுல்லாக என் கூட தான் இருந்தா. பார்த்துக்கிறேன். இப்போ வெல்கம்மா சொல்கிற. கண்டுக்கிறவே கூடாதுடா சித்தார்த்துக்குள்ள. என்ன பார்க்குறீங்க? ஏன்டா? என்ன ஏன்டா? ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் இந்த பக்கம் வாங்க. சரி. ஷர்மி, என்ன இது என்னடி நான் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்போ நீயும் கண்டுக்காத. நீ என்ன லூஸா? அதை எப்படி கண்டுக்காமல் இருக்க முடியும்? கண்டுக்காமல் இருக்கவங்கள கண்டுக்காமல் இருந்தால் தான் அவங்க நம்மளை கண்டுக்குருவாங்க. ஓகே, உனக்கு பைத்தியம் தான் முடிச்சிருச்சு போல. சரி விடு. நீங்கள் ஷர்மி தானே? உங்களுக்கு இந்த தாவணி சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார். ஐயோ, இவ வேற பார்க்குறாளே. நம்மளை தான் திட்டுவாங்க. சே, இது ஒரு பொழப்புடா. இவங்க நடுவில் நம்ம மாட்டலாமா? லவ் பண்ணுறவங்க நடுவில் நம்ம போகவே கூடாது. ஏய், இந்த போவாடி. சரி, நான் கேட்டுட்ருக்கேன். நான் சில மாதிரி நின்றுட்டுருக்கேன். நீங்கள் என்ன அவள் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன நல்லா தானே இருக்கு அவளுக்கு ட்ரெஸ்ஸு? டேய், நான் ஒருத்தி உனக்காண்டி தானே சேலை கட்டிட்டு வந்து நிற்கிறேன். அப்புறம் எதுக்கு நீ அவளை பார்த்து சொல்கிற? ஏன் உன் ஃப்ரெண்டு தானே சொன்னதுனால பொண்ணு உனக்கு. என்ன தவிர நீ எவ்வளோயாவது பார்த்த பொண்ணே போடுவேன். பொண்ணை கூட தூங்கிடுவேன்டா. என்ன சொன்னது மனசில் வச்சுக்கோ. உள்ளே போடா. அப்படி லூசு. ஐயோ அம்மா, இது யாரு? நிலா பார்த்து. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன். விழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான். என்னடி நடக்குதுங்க? அது தெரியல. அவள் கீழே விழுவ போனால் அவங்க பிடிச்சிட்டாங்க. பார்த்து வரக்கூடாதா? இல்லை சாரிங்க, கவனிக்கல. என்னே அண்ணே, ஒரு நிமிஷம் பாருங்கண்ணே. என்னடா உன் பிரச்சனை? இல்லை, இங்கே என்ன நடக்குது? என்ன நடக்குது? இல்லை, கொஞ்சம் அங்கே பாரு. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன். எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவா. சாரிங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நிலா பார்த்து வரக்கூடாதாடி. கீழே வந்து அடிக்கடி பட்ட என்ன செய்யுது? இல்லை, நான் கவனிக்கலடி. நான் வேற ஒரு யோசனையில் வந்துட்டேன். சாரி. சரி, அதான் விடு. கீழே விழல. ஏன் கீழே விழணுமா? வாயை திறக்காதே சொல்லிட்டேன், அவ்வளோதான். தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். சரி, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. உள்ளே போகலாமா? போகலாம். ஏன் அக்ஷரா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நான் என்ன சொல்லணும்? நான் ஒன்றும் சொல்லலையே. இல்லை, சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. நத்திங். ஓகே, இப்போ கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணல இல்லடி உனக்கு? இது ரெடி, பார்த்துக்கிறேன். செல்வா சார் போகலாமா? செல்வா சார்
வர வர எனக்கு எனக்கு பருவகிருக்கு பிடிச்சிருக்குது ஏலே ஏலே எங்க இருக்க இன்னும் செல்வா சார். என்னை பார்த்தது போதும், வாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, உள்ளே போகலாம். ஹாய் எவ்ரிவன். சிறகுகளை விரித்து சேரம் தொட வரும் சிட்டுகளை, கல்லூரி எனும் நந்தவனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். புதிய நட்புகளும் இனிய அனுபவங்களும் உங்களை கொண்டாட காத்திருக்கின்றன. நான் வளவலன் பேசி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை கடுப்பேற்ற விரும்பலை. ஏன்னா காலேஜ் ஃபுல்லாக அப்படி தானே இருக்க போகிறோம். ஸோ அதனால் சும்மா ஃபன்னுக்கு நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம காலேஜ் ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் மாணவி ஷர்மிளா வராங்க. அது எதுக்காகனா உங்களை கவிதையாக வரவேற்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ வாங்க பார்த்துருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஷர்மிளா. நான் செகண்ட் இயர். உங்கள் டிபார்ட்மெண்ட் தான். சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தானே தவிர அழுவதற்கல்ல. புதிய அத்தியாயத்தை தன்னம்பிக்கையோடு தொடங்குங்கள். முகவரி தேடி வந்திருக்கும் மொட்டுகளை முகூர்த்தம் குறிச்சாச்சு உங்கள் வெற்றிக்கான பயணத்திற்கு. நேற்று வரை தனித்தனி பாதைகள், இன்று முதல் ஒரே குடும்பம். இனிய வரவேற்பு நல்வாழ்த்துக்கள். உங்கள் கல்லூரி வாழ்க்கை வசந்தமாக அமைய வாழ்த்துகிறேன். ரொம்ப சூப்பரான வரவேற்புரை கொடுத்த ஷர்மிளாக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட செகண்ட் இயர் மாணவி நிலா. ஒரு சாங், செம்ம சாங். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. சத்தியமா நான் சொல்லுறேன்டா, உன் பார்வாள தூக்குதடா. பத்தியமா நானும் பார்த்துக்கிறேன், உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி. சூப்பர் நிலா, உங்கள் சாங் செம்மையாக இருந்தது. இது யதார்த்தமான சாங் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காலேஜுக்கு வந்து புதுசாக ஒரு லெக்சர் வந்திருக்காரு. ஸோ அவரை ஒரு வெல்கம் பண்ணிவிட்டு அவரையும் மேடை கூப்பிட்ருமா? வெல்கம் சித்தார்த் சார். ஹலோ சார். ஹலோ சார், நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க காலேஜுக்கு. ஸோ உங்களோட கருத்தை, ஐ மீன் உங்களோட வாழ்த்துக்களை பசங்களுக்கு சொல்லிடுங்க. இதில் நான் சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம காலேஜ் வர்றதுக்கே என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், படிக்க முடிஞ்ச அளவு படிங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம். என்னாச்சு? சார், இப்போ நீங்கள் ஸ்டேஜில் இருக்கணும். ஸோ அடுத்த பெர்ஃபார்மரே நீங்கள் தான். நான் எதுவும் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் சொல்லலை. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் எந்த காலேஜிலும் நடக்காத ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஸ்கூல் வரைக்கும் நடந்திருக்கலாம், ஆனால் காலேஜில் இது மாதிரி ஒன்று நடந்ததே கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஸ்பெஷலான ஒரு டான்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ அந்த டான்ஸோட பெர்ஃபார்மரே நம்ம சித்தார்த் சார் தான். சித்தார்த் சாரை நான் சட்டுன்னு சொல்லிட்டேன், ஆனால் அவர் தான் சர்ப்ரைஸான ஆள். இப்போ அவர் கூட டான்ஸ் ஆட போகிற நம்மள ஒரு ஆள், அதாவது ஒரு பொண்ணு. யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சாரிங்க, உங்களை வெயிட் பண்ண வைக்க விரும்பலை. ஐ மீன் உங்களை சிட்டுன்னு கஷ்டப்படுத்த விரும்பலை. ஸோ அந்த ஒரு நபர் யாருன்னு நான் சொல்ல போகிறேன். சாரி, என்னால் பர்ஃபார்ம்லாம், ஐ மீன் டான்ஸ்லாம் பண்ண முடியாதுமா. சாரிம்மா. சார் ப்ளீஸ் சார். ஐயோ, ஏற்கனவே நான் வேற அவளை கோவப்படுத்திட்டு வந்திருக்கேன். இது வேற நான்லாம் இப்படிலாம் பண்ணேன்னு எனக்கு ஒன்றே போட்டுருவாளே. இல்லைம்மா, இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகே சார் ஒரு நிமிஷம். அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போங்க. அதெல்லாம் இல்லைம்மா, நான் கிளம்புறேன். சார் ப்ளீஸ் சார், சர்ப்ரைஸ் டான்ஸ் பார்க்கறதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி போனீங்கன்னா எப்படி சார்? சரி, ஓகே. சமாதி கட்டணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஓகே, தேங்க்யூ சார். அது நம்ம காலேஜோட செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஐ மீன் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட அக்ஷரா அச்சுக்குட்டி தான் வராங்க. அக்ஷராவா? அடி பாவி, என்கிட்ட சொல்லவே இல்லையடி. மூச்சு காத்துல மாறுத போல மாமாவா மார்போடு பாஞ்சுக்கோ, கொஞ்சம் சாஞ்சுக்கோ, என்ன மேஞ்சுக்கோ, நீதானமா ராசா. தேங்க்யூ அக்ஷரா, தேங்க்யூ சித்தார்த் சார். வேறு லெவல் டான்ஸ். பார்த்தீங்களா, இதுதான் நம்ம காலேஜோட ஸ்பெஷாலிட்டி. இது வரைக்கும் இந்த காலேஜ்லேயும் நடக்காத ஒன்று நம்ம காலேஜில் நடத்துவோம். ஓகே, லாஸ்ட்டாக வந்து நான் உங்களை ரொம்ப பேசி போரடிக்க வேணாம். சாப்பாடு டைம் வேறு வந்துருச்சு, பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ நம்ம காலேஜோட கரஸ்பாண்டன்ட் சாரும் பிரின்ஸிபலும் வரல. ஸோ நம்ம செல்வா சார்கிட்ட பேசலாமா? ஹலோ சார். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். சார், நம்ம ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் கருத்தையும் சொல்லி முடிச்சிருங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் பெருசாக எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா சித்தார்த் சார் சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோக்குள்ளே ஜாலியாக இருக்கணுமோ ஜாலியாக இருங்க, படிக்கிறதும் படிங்க, ஜாலியாக படிங்க. ஓகே, எதுவும் மோட்டிவாக எடுத்துக்கோங்க.
அப்புறம் கவிதை சொன்னவங்க சூப்பராக சொன்னாங்கங்க. அது உங்களுக்கு மோட்டிவேஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டும் கூட யதார்த்தமாக தான் இருந்துச்சு. அப்புறம் டான்ஸ் வேறு லெவல். இந்த சர்ப்ரைஸ் டான்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர். இந்த தடவை கொஞ்சமாக பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் இதுதான் நம்ம காலேஜ்லேயே பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாள். தேங்க்யூ சார். அச்சோ, இங்கே நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி நம்ம இன்டர்வியூ கொடுக்க மறந்துட்டோமே. சரி விடுங்க, அவங்க பசிச்சிருக்கோம், கொஞ்சம் சாப்பிட போயிருப்பாங்க. கொஞ்சம் இல்லை, பசிச்சதுனால தான் சாப்பிட கிளம்பி போயிட்டாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் சாரியில் இன்டர்வியூ கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நம்ம லக்ஷ்மி மேம், நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி மேம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நான் வளவலன்னு பேசி உங்களை போர் அடிக்க விரும்பல. சாப்பாடு டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பசிச்சிருக்கோம், நேரம் பசிச்சிருச்சு. ஆல்ரெடி லக்ஷ்மி மேமே கிளம்பி போனதுக்கப்புறம் நீங்கள் போகாமல் இருப்பீங்களா? ஸோ நீங்களும் போய் சாப்பிடுங்க. ஃபஸ்ட் இயர் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் இயர், தேர்ட் இயர், அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே.